இன்னைக்கு எபிசோட்கான தேர்ட் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மூணாவது ப்ரோமோல என்ன சொல்றாங்கன்னா, உங்க அடையாளத்தை துளைத்து அதை திருப்பி கண்டுபிடிக்கணும், அதுதான் உங்களுக்கான டாஸ்க் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கொடுக்குறாரு. சிம்பிளா சொல்லுங்க, கண்ணாமூச்சி டாஸ்க் வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் தெரியல என்ன டாஸ்க்னு. ஆனால் கண்ணாமூச்சி டாஸ்க் மாதிரி தான் இருக்கு. ஆனால் இந்த டாஸ்க் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், வேற எந்த பிபிலையும் வரல இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ஓகே தான். ஏன்னா எல்லாரோட துணியும் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக யாருக்குமே துணி கொடுக்கலாம், எல்லாம் கப்போட தான் சுற்றுவாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் அந்த அப்டேட்லாம் வருது. அது மட்டும் இல்லாமல் பிபிலே இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டாஸ்க் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. மற்ற தெலுங்கு பிக் பாஸ், ஹிந்தி, மலையாளம், ஸோ இதில் இது வரைக்கும் இந்த டாஸ்க் வந்தது இல்லைன்னு சொல்றாங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையான்னு. ஸோ இந்த தேர்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதுதான் காமிக்கிறாங்க. அதாவது எல்லாருமே அந்த லக்கேஜ் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ உங்கள் அடையாளத்தை வந்து தொலைச்சி அது ஷூலேருந்து ட்ரெஸ்லேருந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் அதை வந்து அடையணும், திருப்பி அடையணும், அதுதான் உங்களுக்கான டாஸ்க் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. எப்படிப்பட்ட டாஸ்க்காக இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கண்டென்ட் டிஸ்கஸ் பண்ணணும்னா மெயினாக இந்த வீடியோவே இந்த விக்கல்ஸ் விக்ரம் இருக்கார்ல, அவர் வியானாவை வந்து எஃப்ஜே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோத்தோட ட்ரை பண்ணுறாரு. சிம்பிளாக சொல்ல வச்சுக்கோங்களேன், மாமா வேலை பார்க்குறாரு. ஏன்னா இந்த வீடியோ இப்போ தான் நான் பார்த்தேன். நேற்று நைட்டு இந்த சம்பவம் நடந்திருக்கு. விக்கல்ஸ் விக்ரம் என்ன பண்ணுறாரு, வியானா கிட்ட இந்த மாதிரி எஃப்ஜே கிட்ட வந்து ட்ரை பண்ணலாமே, எஃப்ஜே சூட் ஆவானே, உன் கேரக்டரும் அவன் கேரக்டரும் வந்து சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது எனக்கு புரியல. விக்ரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னு தெரியல. வந்த வேலையை மறந்துட்டு ஏதோ ஒரு வேலையை பண்ணுற மாதிரி இருக்குது. தேவையில்லாமல் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் வியானா ஓரளவுக்கு அந்த பொண்ணு யோசிச்சு ஏதோ கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ளே அந்த ட்ராக்கை மாற்றி விட்டு இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணுறாரு. அந்த பொண்ணு சொல்லுது, இல்லைண்ணா நான் வந்து அவர் அண்ணன் தானே கூப்பிட்டேன், எஃப்ஜே அண்ணன் தான் கூப்பிட்டேன், அப்படி இருக்கும்போது எப்படி அப்படின்னு கேட்குது. இல்லை அண்ணா நீ எல்லாரையும் தானே அண்ணன் கூப்பிட்ற, ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்றாரு. விக்ரம் உங்களோட நோக்கம் என்னது, வியானா வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரியை மாதிரி எஃப்ஜே பின்னாடி போக வச்சு திருப்பி எவிக்டாக வைக்கணுமா, அதுதான் உங்கள் நோக்கமா? எனக்கு ஒன்றுமே புரியல. நேற்று தான் ஆதிரி எவிக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஆதிரியை வெளியே போன அடுத்த நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா வியானாவை கோத்தோட ட்ரை பண்ணுறீங்கன்னா, அப்போ ஒவ்வொருத்தரையாக இதே மாதிரி எஃப்ஜே கிட்ட அனுப்பி பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி டார்கெட் பண்ணுறாரு என்னன்னு தெரியல. அந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல். எடுத்து போட்டு விக்ரமை கிளிக்கிறாங்க. யோ உன்னை கூட நான் என்னமோ நினச்சேன், என்ன இப்படி சீப்பான ஆளாக இருக்கு அப்படின்னு இது திவாகர் சொல்கிறார்ல, ரொம்ப சீப்பான பிஹேவியராக இருக்குது சார் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா அந்த வேர்டை யூஸ் பண்ணி தான் விக்ரமை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. எதுக்கு விக்ரமுக்கு இந்த தேவையில்லாத வேலை, எதுக்கு இந்த தேவையில்லாமல் இந்த மாமா வேலை பார்க்குறது அப்படின்ற மாதிரி தெரிலங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணார், ஏன்னா விக்ரம்கிட்ட எதிர்பார்க்கல ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவார்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு தாட்டே இல்லாதவங்களுக்கு கூட அது உருவாக்குறது. இப்போ எஃப்ஜே சும்மா தானே இருக்கான், ஸோ எஃப்ஜே கூட போக வேண்டியது தானே, போக வேண்டியது மீன்ஸ் நான் தப்பாக சொல்ல, எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ண வேண்டியது, லவ் கண்டென்ட் கொடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மைண்டை வந்து அவங்களுக்குள்ள வந்து திணிக்கிறாரு, அந்த எண்ணத்தை வந்து திணிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் கவலையே படாதீங்க விக்ரம். ஏன்னா எஃப்ஜே வந்து ஆல்ரெடி அந்த மைண்டில் தான் இருக்காரு. ஆதிரி இருக்கும் போதே அவர் சொல்லிட்டாரு, வயல் கார்டு என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்க வருவாங்க, நிறைய ஃபிகர்ஸ் வருவாங்க, ஸோ ஜாலியாக சைட் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த பீஸே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெயிட்டிங்கில் தான் இருக்குது. ஆதிரியை வந்து போகிறதுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கழட்டி விட்டு நான் வந்து வெயிட்டிங்கில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு முன்னாடி தான் சொன்னாப்ல. ஸோ அதனால் விக்ரம் வந்து ரொம்ப கவலைப்பட வேணாம். எனக்கு தெரிஞ்சு உள்ளே வராங்களா வைல்ட் கார்டில், ஸோ வைல்ட் கார்டில் வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவை பார்த்து கும்முணும். எஃப்ஜே மேலே இருக்க அந்த ட்ரோல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட டேரெக்டாக சொல்லணும். ஏன்னா விஜய் சேதுபதி எஃப்ஜே மேலே இருக்க எந்த ஒரு கிரிட்டிசிசமையும் சொல்ல மாட்டாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே ரொம்ப நல்ல பையனாக தான் காமிக்கிறாரு. நேற்று கூட அந்த டியூடுன்னு கூப்பிட்டார்ல, அதாவது அந்த டியூட் மேட்டரை எடுத்து கேட்டார், நம்ம கூட சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி பரவாயில்லப்பா இந்த டியூடுன்னு கூப்பிட்றது, அண்ணன் கூப்பிட்றது, இதெல்லாம் என்ன பழக்கம் அப்படின்ற மாதிரி கேட்டார். நான் கூட அதுக்கப்புறம் இந்த எஃப்ஜே வந்து திருந்திடுவாப்புல, அந்த டியூடு அந்த மாதிரிலாம் வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாப்புல அப்படின்னு நினச்சேன். சத்தியமாக சொல்கிறேன், இன்றைக்கி வந்து திருப்பி எபிசோடு பார்க்கும்போது திருப்பி டியூடுன்னு கூப்பிட்டாரு பாருங்க, அங்கே தான் இரிட்டேட் ஆச்சு. எனக்கு அவர் மேலே காண்டாகல, விஜய் சேதுபதி மேலே தான் காண்டாகுது. நீங்கள் வந்து அது சொன்னதை வந்து இப்போ தான் நான் சொன்னேன்ல, விஜய் சேதுபதி வந்து எல்லா பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணுறாரு, ஆனால் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. எவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தா அவர் பேசின ஒரு விஷயத்தை கூட எஃப்ஜேவால் பார்த்தீங்கன்னா அதுக்கு இது பண்ண முடியல, ஃபாலோ பண்ண முடியல. அதாவது டியூடுன்னு கூப்பிட்றது இந்த மாதிரி தப்புன்னு சொன்னாங்களே, அண்ணன் கூப்பிட்றது தப்புன்னு சொன்னாங்களே, ஸோ இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது, திருப்பி வந்து பிக் பாஸ்னு கூப்பிடணும், இல்லை சார்னு கூப்பிடணும், இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மாறவே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் இப்பயும் டியூட் வரேன் டியூட் அப்படின்ற மாதிரி உள்ளே போகிறாப்புல. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்லி திட்டுறதுனே தெரியல. அதோட ஒரு நோட் பண்ண விஷயம் என்னன்னா, தமிழ் படிக்க தெரில. என்னடா பண்ணுறீங்க நீங்கள், போயிட்டு ஒரு இதில் லெட்டரில் வந்து தமிழ் இருக்குது, தமிழ் படிக்க தெரில, எனக்கு புரியல என்ன விஷயம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் லெட்டரில் பிக் பாஸ் வந்து கேட்குறாரு, தமிழ் படிக்க தெரியுமான்னு கேட்குறாரு. தமிழ் பிக் பாஸ் தானே, இவனா தமிழ்நாட்டை தானே இருக்கானுங்க, என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு சீசன்லேயும் பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்களுக்கு தமிழ் படிக்க தெரிலனா ஓகே, நம்ம ஊரில் தான் இருக்கானுங்க, இங்கே தான் வளர்றானுங்க, ஆனால் அவனுங்களுக்கே தமிழ் படிக்க தெரிலனா அப்போ எங்கே என்ன பண்ணுறானுங்க அவனுங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே. வீட்டில் நல்லா தான் தமிழ் பேசுகிறீங்க வைக்கிறீங்க, ஏன்டா தமிழ் படிக்க தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ எதுக்கு இந்த மெயினாக இந்த டாபிக் பேசுகிறேன்னா, நிறைய பேர் பார்க்குறேன் இந்த பிக் பாஸில் எஸ்பெஷலி சொல்கிறேன். ஸோ தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு படிக்க தெரியலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. எனக்கு தெரிஞ்சு
தெரிஞ்சு விஜே பார்வதி, அப்புறம் விக்கல்ஸ் விக்ரம், ஸோ கனி, இந்த மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான் ஓரளவுக்கு ஃப்ளூவெண்ட்டாக படிக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தத்தக்கா புத்தகம் தான் இருக்கானுங்க. எனக்கு எஃப்ஜே போயிட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு இது டாஸ்க் லெட்டர் படிக்கும் போது கடைசியில் பாஸ் எனக்கு வேறு வழி இல்லை, நான் போய் வேற ஆள் அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி வெளியே ஓடியான்ட்டான். அப்போ தான் புரியுது என்னடா நிறைய பேர் அப்போ இப்படி தான் இருக்கானுங்க போல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எஃப்ஜே வந்து அந்த டாபிக் விட்டு தோணும், அந்த லாங்குவேஜ் டாபிக் எனக்கு இரிட்டேட் ஆகுது அந்த மாதிரி பார்க்கும்போது. எனிவேஸ் இப்போ இந்த மெயினான மேட்ருக்கு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை செட் பண்ணுறதுக்கு விக்கல்ஸ் விக்ரம் வந்து பயங்கரமாக ட்ரை பண்ணுறாரு. ஸோ அதில் வந்து விக்கல்ஸ் விக்ரம் வந்து அச்சீவ் ஆவாரா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் அது ரொம்ப ஒரு மாதிரி மட்டமான செயல். ஒரு பொண்ணு நிம்மதியாக அது பாட்டுன்னு ஒரு கேம் விளையாடுனுக்குது. ஸோ அதுக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு இன்டென்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றதே தப்பான விஷயம். எஃப்ஜே அண்ணன் கூப்பிட்றேன்னு அந்த பொண்ணு சொல்லியும் நீ என்ன எல்லாரையும் தானே அண்ணன் கூப்பிட்றேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் கேஷுவலாக தானே கூப்பிட்றேன் எல்லாரையும் அண்ணன் அப்படி. அப்போ அண்ணன் கூப்பிட்றேன்னு சொல்லியும் திருப்பி இல்லை பரவாயில்ல அண்ணன் கூப்பிட்டாலும் பரவாயில்ல மாற்றிக்கோ. ஆல்ரெடி இந்த சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா அண்ணான்னு கூப்பிட்ட திவாகரை வந்து என்னங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட வச்சாப்ல. இப்போ வியனா வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் கூப்பிட்ட எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா மாமா அப்படின்ற மாதிரி கூட வைப்பார் போல. ஸோ விக்ரம் நீங்கள் வந்து தெளிவான வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி ஒருத்தவங்களை எவிக் பண்ணணும், அதாவது நாமினேஷனில் போய் எவிக் பண்ணுறது வேற வேலை, ஒருத்தவங்களை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டைவர்ட் பண்ணி விட்டு அவங்க கேமை டைவர்ட் பண்ணி விட்டு எவிக் பண்ணுறதுக்கு தான் விக்ரம் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப சைலண்டாக அந்த வேலை பண்ணுறாரு. ஆக்சுவலாக ஒரு ஃபன்னாக பண்ணாரோ இல்லை சீரியஸாக பண்ணாரோ, ஆனால் அந்த விஷயம் வந்து தப்பு தான். ஸோ சோஷியல் மீடியாவில் போட்டு கிளிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் இன்னைக்கான எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக எபிசோடில் என்ன இருக்குன்னா திவாகரின் லீலைகள், திவாகரின் ரீல்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போய் ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் திவாகர் தான் இதை பண்ணுறாருன்னு பார்த்தா இப்போ ஆளாளுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி திவாகர் ஒரு கேமரா பிடிச்சாரு நம்ம ஒரு கேமரா பிடிச்சோம் அப்படின்ற மாதிரி ஆளாளுக்கு போய் ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கானுங்க. இதனால தான் இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல இருக்க அதிகமான கண்டென்ட் கிரியேட்டர்ஸை உள்ள விடாதீங்கன்னு சொல்றது. என்ன பண்ணுறானுங்க, அங்கே போயிட்டு எல்லாம் கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், விக்கல் சீக்கிரம் டாபிக் கூட என்னது கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. அதே மாதிரி இந்த கேப்டன் ஆயிருக்காரு இந்த பிரவீன் ராஜ், அவர் வந்து பார்வதி கிட்ட நான் சொன்னால ரொம்ப மாடின்னு முழிக்கிறாருன்னு. ஸோ பார்வதி கிட்ட போய் சமாதானம் பேசுறாரு. என்னன்னு தெரியுமா பேசுறாரு, பார்வதி இந்த ஒரு வாரம் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக என்டர்டெய்னிங்காக வீடியோ வந்து கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. சரி அப்போ நீ அப்படி சொல்றேன்னா அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு, அப்போ நான் வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுருக்கேன்னு சொல்ல வரியா? இல்லை நான் அப்படி சொல்ல வரல, இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் நம்ம பார்த்துக்கணும். அது ஏன் என்கிட்ட சொல்ற, அப்போ ஸ்பெசிஃபிக்காக என்ன மட்டும் டார்கெட் பண்ணி சொல்றேன்னா அப்போ என்ன அர்த்தம்? ஸோ வந்து அவர் ஒரு விஷயம் சொல்ல வந்தார், திருப்பி அதையே வச்சு திருப்பி அடின்னு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் இது சொல்ல விழுந்தே விட்டேனையா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரவீன்ராஜ் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு. இல்லை பார்வதி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க, இந்த வீக் வந்து கொஞ்சம் சண்டை இல்லாமல் போகலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கஷ்டம், பார்வதியெல்லாம் அந்த மாதிரி சண்டை போடாமல் இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் பிரவீன்ராஜ் சொல்கிறார்ல சண்டை போடாமல் என்டர்டெய்னிங்காக கொண்டு போகலான்னு, என்ன என்டர்டெய்னிங்காக கொண்டு போகணுங்க தெரியல. விக்கல் சீக்கிரமும் அதுதான் சொல்கிறாரு, பிரவீன்ராஜும் அதான் சொல்கிறாரு, இந்த சபரியும் அதான் சொல்கிறாரு. அப்படி ஃபன்னாக என்டர்டெய்னிங்காக என்ன பண்ணுவீங்க எனக்கு புரியல. இப்போ லைவில் பண்ணுறீங்களா இந்த மாதிரி ஒரு ரீல்ஸு, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வச்சு ரெண்டு பேர் மாறி நடிச்சிட்டு இருக்கு, இது வந்து மக்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறானுங்களா என்னன்னு தெரியலங்க. எனக்கு புரியவே இல்லை. என்டர்டெய்னிங்காக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து அவனுங்க பேசிக்கிட்டே இருக்கானுங்க. ஆனால் ஒரு நாள் கூட என்டர்டெய்னிங்காக என்ன கண்டென்ட் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு என்டர்டெய்னிங்காக இருந்தது இந்த சண்டையை தவிர வேற என்ன என்டர்டெய்னிங்கா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சண்டை டாஸ்க்கை தவிர ஒரே விஷயம் இந்த திவாகர் வினோத் காம்போ மட்டும் தான் என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் பிக் பாஸ் வீட்டில் வேற ஏதாவது கிரியேட் ஆயிருக்கா, ஒரு ஃபன் ஆகட்டும் இல்லை வந்து எப்படி சொல்ற ஒரு டான்ஸ் ஆகட்டும், ஏதாவது ஒன்று நம்ம பார்த்து ரசிக்கிற மாதிரி பா என்னடா இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது கிரியேட் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அப்படி இருக்க சூழ்நிலையில் வந்து என்டர்டெய்னிங்காக கொண்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. நம்ம டேலண்ட்டை காமிக்கணும், அதுக்கெல்லாம் பிக் பாஸ் டாஸ்க் வரும். ஒரு டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆட சொல்லுவாங்க, அப்போ டான்ஸ் ஆடி தான் ஆகணும். அதெல்லாம் ஒன்றும் எப்படி சொல்ல பிரச்சனையே இல்லை. உங்கள் டேலண்ட்டை காமிக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாமே அமையும். நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பண்ணுங்க. ஆனால் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் இவங்க பேசுறது சிரிக்கிறது டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது ஸோ இந்த மாதிரி விஷயத்தை மட்டுமே வச்சு பிரவீன்ராஜ் வந்து இந்த வீக்கை வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. அப்படி கொண்டு போகணும்னு நினச்சினா பிக் பாஸ் சும்மா இருப்பாரா? அவரோட வேலை என்னது, உங்களுக்குள்ள கொளுத்தி போட்டு சண்டை வர வைக்கிறது தான். அந்த மனுஷன் எப்படி பார்த்துட்டு இவங்களாம் பார்த்துட்டு எங்கள் வீட்டில் இல்லைனாலும் ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஜாலியாக சுற்றுவானுங்க. அவர் வந்து பார்த்துட்டு கை தட்டி சிரிச்சிட்டு இருப்பாரா? எனக்கு தெரிஞ்சு அதனால தான் அந்த டாஸ்க்கு கொண்டு வராங்க. இவனுக்கு எப்படியே விட்ட வேலைக்கு ஆகாதுன்னு அந்த டாஸ்க் வருது. பார்க்கலாம் அந்த டாஸ்க் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு. தேட் ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் பெருசாக இல்லை, அந்த டாஸ்க்கை பற்றி எதுவுமே ரிவீல் பண்ணல. ஆக்சுவலாக கான்செப்ட் மட்டும் என்ன சொல்றாங்க, துணி எடுத்துட்டு போயிடறாங்க, அவங்க அடையாளத்தை திரும்பி போறணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படிப்பட்ட டாஸ்க்காக இருக்குன்னு. உங்களோட கெஸ் ஏதாவது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.